ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم ارزقني علما نافعا وحفظا كاملا ودراية فهما وزكيا إلى تحصيل العلم برحمتك يا أرحم الراحمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وسيد المرسلين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم واستعينوا بالصبر والصلاة. صدق الله العظيم وصدق رسوله النبي الأمين المتين الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. أو كما قال عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما امرئ من كل ما نوى. الله سبحانه وتعالى இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் செய்கின்ற வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்து இந்த ஜுமாவுடைய பயானை ஆரம்பம் செய்கின்றேன். எங்கும் நிறைந்தோனே, ஏக புகழோனே, மங்காத மறையாத மாமணியே, மாசில்லா என்ற இறையோனே, பொங்கும் புகழ் பூரணனே, பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் காலம் தவறாது கருணை உணர்வோடு உணவளித்து காத்த ஏக இறைவனை போற்றி, வல்லோனின் தூதராகி போர்வால் ஏந்தும் வீரராகி வல்லல் நபி நாதராகி உத்தம நபிகள் கண்மணி நாயகத்தை போற்றி புகழ்ந்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இங்கு அமரக்கூடிய நம்மவர்கள் மீதும் இன்னும் இந்த ஜுமாவிற்கு வருகை தரக்கூடிய ஈமானிய நல்லுள்ளங்கள் மீதும் பயானை கேட்கக்கூடிய தாய்மார்கள் மீதும் சகோதரிகள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வாரம் ரஜப் மாதம் தொடங்கிவிட்டது. இந்த ரஜபுடைய மாதம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள். ஷஅபான் என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, ரமலான் உம்மத்துடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றையும் மூன்று வகையாக பிரித்தார்கள். அந்த ரஜபு மாதத்தில் ஆரம்பமாக தொழுகை சம்பந்தமாக சில ஹதீஸ்களையும் சில வரலாறுகளையும் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்திருந்தேன். இன்றைக்கும் அதே தொடரில் தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு தலைப்பாக இருக்கிறது. மனிதர்களுக்கு
வாழ்க்கையில் அவசியம் என்னவென்று சொன்னால் இபாதத் இருக்க வேண்டும். இபாதத் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்வது இருப்பது சரியல்ல. இறைவன் படைத்த நோக்கத்தை மனிதர்கள் புரிந்து கொண்டால் சரியாக இருக்கும். இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையில் அவன் கூறுகின்றான், ஒமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதுன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் இபாதத் என்று வேறு எதற்கும் நான் படைக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வசனத்தில் இறைவன் கூறி காட்டுகிறான். அப்போ அந்த இபாதத்து ரொம்ப அவசியம் நம்மளிடத்தில் இருக்க வேண்டும். இந்த இபாதத்திற்காக தான் எத்தனையோ வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ ஹதீஸ்களை பார்க்கின்றோம். ஜுபைர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா சித்திகா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இபாதத் எந்த அளவுக்கு இருந்தது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சில இறைநேசர்களுடைய வணக்கத்தை பார்த்தால் அல்லாஹு அக்பர், இரவு முழுக்க அவர்கள் நின்று வணங்கக்கூடியவர்களாக தான் வாழ்ந்திருக்காங்க. உலகத்தை தூக்கி எறிந்து விட்டார்கள், அல்லாஹுடைய நெருக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். உலகத்தை தூக்கி எறிந்துவிட்டு ரப்புடைய நெருக்கத்தை பெற்று அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்த கவலையும் அவருடைய வாழ்க்கையில் கிடையாது. அவர்களை பார்த்து தான் இறைவன் சொல்லி காட்டுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அல்லாஹுடைய நேசர்களுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான பயமும் ஹவுஃபும் கிடையாது, கவலையும் கிடையாது. அவர்களுக்கு ஹவுஃப் பயம் என்பது இறைவன் மீது தான் பயம் வைத்திருந்தார்கள். கவலை என்பது கிடையவே கிடையாது. இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் கவலையை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்துடைய நஃப்ஸு, எல்லாத்துடைய இதயங்களில் அதிகமாக ஓடக்கூடிய ஒரே விஷயம் கவலை, கவலை, கவலை தான். கவலையை தான் தேடி வைத்திருக்கின்றோம். நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்? கவலை. என்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன சேர்க்க போகிறோம்? கவலை. இதே கவலை தான் இன்றைக்கு அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சேர்க்கிறதுல தான் கவலை இருக்கிறது ஒழிய செய்வதில் கவலை கிடையாது. இபாதத் செய்கிறதுல கவலை கிடையாது. இபாதத் நம்மளை விட்டு போயிடுச்சு, கவலை கிடையாது. நோன்பு நம்மளை விட்டு போகுது, கவலை கிடையாது. ஜகாத் நம்ம கையை விட்டு போகிறது, கவலை கிடையாது. ஆனால் கவலை தான் நல்லா இருக்கணும் என்ற கவலை தான் நமக்கு இருக்கிறது ஒழிய நம்மளை சார்ந்த அந்த இபாதத், அந்த வணக்கம் நம்மள்கிட்ட இருக்கிறதா, அந்த கவலை நம்மள்கிட்ட கிடையாது. அசலான கவலை, ஒரு தொழுகை சென்று விட்டது என்று சொன்னால் கவலைப்பட வேண்டும். ஒரு தொழுகை நம்மளை விட்டு செல்கிறது என்று சொன்னால் கவலை கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மருமகனார், அறிவின் சிறந்தவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய மடியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸருடைய தொழுகையை தொழுது விட்டார்கள். அஸருடைய தொழுகையை தொழுது விட்டார்கள். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த அஸருடைய தொழுகையை தொழவில்லை. இப்போ அவருக்கு ஒரு கவலை வருகிறது. சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. சூரியன் மறையக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது. என்ன செய்வது? ஒன்று பெருமானாரை எழுப்பினால் அதபாகிவிடும், அதப்புக்கு மாற்றமான செயலாக மாறிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்ப முடியாது. இன்னொரு பக்கம் அழுகை வந்தது. அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீராக வடிகிறது, சொட்டு சொட்டாக வடிகிறது. ஒவ்வொரு சொட்டுக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிவந்த மேனியில் படுகிறது. அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையை எடுத்து தன்னுடைய முகத்தை பார்க்கின்றார்கள். பார்த்த பிறகு தண்ணீராக இருக்கிறது.
கண்ணீராக இருக்கிறது. இந்த கண்ணீரை எடுத்து பார்த்த உடனே மருமகனாரை பார்த்து கேட்டார்கள், அலியே உன்னை எந்த விஷயம் அழ வைத்தது என்று கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அசருடைய நேரம் முடிந்து விட்டது, உங்களை எழுப்பக்கூடாது, இன்னொரு பக்கம் பேதபான செயலாகிவிடும், இன்னொரு பக்கம் ரப்புடைய கடமைகள் சென்று கொண்டிருக்கிறது, இன்று அந்த தொழுகையை தொழ முடியாது என்று அந்த கவலையில் நான் அழுதேன் என்று யார் சொன்னார்கள்? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையின் மீது இவ்வளோ பற்று, இவ்வளோ பாசம் உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஷஹாதாவுடைய விரலை உயர்த்தி அந்த மறைந்த சூரியனை மேலே கொண்டு வந்தார்கள். இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார்கள். இந்த முஅஜிஸாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டினார்கள். அதற்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கலா தொழுக வேண்டாம், நீங்கள் ஃபர்லை நிறைவேற்றுங்கள். அவர்கள் ஃபர்லை நிறைவேற்றா பிறகுதான் அல்லாஹ் தஆலா சூரியனை மறை வைத்ததாக வரலாறுகளும் ஹதீஸ்களும் நமக்கு சான்றாக சொல்லப்படுகிறது. இன்னைக்கு ஃபஜருடைய தொழுகை நம்மளை விட்டு போயிருச்சு, கவலை கிடையாது. அசருடைய தொழுகை நம்மளை விட்டு போயிருச்சு, கவலை கிடையாது. மக்ரிபுடைய தொழுகை நம்மளை விட்டு போயிருச்சு, கவலை கிடையாது. இஷாவுடைய தொழுகை நம்மளை விட்டு போயிருச்சு, கவலை கிடையாது. லுஹருடைய தொழுகையும் போயிருச்சு. இந்த மாதிரி 5 நேரம் தொழுகை நம்மளை விட்டு பல தொழுகை இல்லாதவர்களாக நாம் போய்கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ் நம்மளை பார்த்து கோவப்படுவானா, கோவப்பட மாட்டானா? அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகக்கூடியவர்கள் நம்மவர்களா? எங்களுடைய கடமை உங்களுக்கு நன்மை ஏவி தீமையை தடுக்க செய்யக்கூடிய சேவையை இறைவன் இந்த விஷயத்தை எங்களுக்கு இமாம்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றார். எங்களுடைய நோக்கம் இல்மை நாங்கள் கற்றோம், இல்முடைய விஷயத்தை உங்களிடத்தில் எற்றி வைப்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதை புரிந்து நடப்பது உங்களுக்கு இறைவன் கொடுத்த பெரிய வரமாக இருக்கிறது. ஏனென்றால் நன்மை ஏவக்கூடிய அந்த செயல்களை அல்லாஹ் தஆலா, உலமாக்களை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் தஆலா நியமித்து வைத்திருக்கின்றார். எந்த நபிமார்கள் இன்று வரமாட்டார்கள், எந்த நபிமார்களும் இன்று வரமாட்டார்கள். கயாமத்துடைய நாளில் தான் நபி வருவாங்க, ஈசா நபி மட்டும்தான் வருவாங்க. அவர்கள் வந்த பிறகுதான் உலகம் அழியும், அவர்கள் வந்த பிறகுதான் இஸ்லாம் அதிகமாக பரவும். அப்போ அந்த தொழுகையுடைய விஷயத்தை அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தொழுகை கூட அவர்கள் கவலையின் காரணமாக, அழுகையின் காரணமாக அவர்கள் மறுபடியும் அந்த சூரியனை மேலே கொண்டு வந்து அவர்கள் அசருடைய தொழுகை கலா இல்லாமல் தொழுதார்கள். ஏனென்றால் அவருடைய கவலை ஒரு பக்கம் அல்லாஹ்வுடைய கடமைகள் மீறுகிறது என்று அந்த கவலை கொண்டார்கள். அடுத்த இன்னொரு ஹதீஸை பாருங்க, ஜாபீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவருடைய வணக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், இவருடைய தொழுகை ஒரு மரம் எப்படி நிற்குமோ அதே போல நின்று கொண்டே தொழுவார்களாம். இதே போல நின்று கொண்டே தொழுவார்களாம். அவ்வளோ இபாதத் அவர்களிடத்தில் இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு வீட்டிலிருந்து, ஒரு சஹாபியுடைய வீட்டிலிருந்து மகனார் வெளியே பார்க்கிறார். அந்த மரத்தை காணவில்லை என்று கேட்டார்கள். தந்தை சொன்னார், அந்த மரம் வஃபாத் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். அந்த மரம் வஃபாத் ஆகிவிட்டது, இன்திகால் ஹோகையா, வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்கள் தொழுகை நேரத்தில் கூட வஃபாத் ஆனார்கள் என்ற இந்த சுப செய்தியை தன்னுடைய புள்ள இடத்தில் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தொழுகை எப்படி இருந்துச்சு? வீட்டில் தொழுவார்களாம், வீட்டு ஓட்டு வழியாக. அன்றைக்கு ஓட்டு வீடு தான், குடிசை வீடு தான். இன்றைக்கு எல்லா வகையான வசதிகள் நமக்கு தேவை இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், கட்டிக்கிட்டோம். அந்த ஓடை வழியாக ஒரு பாம்பு வந்து அவர்கள் தொழுகையுடைய நேரத்தில் தன்னுடைய மகனார் சீண்டிவிட்டு சென்றது. மகனார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இவர் தொழுகையில் இருக்கிறார்கள். இவர் எதில் இருக்காங்க? தொழுகையில் இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட அந்த தொழுகை இருப்பதின் காரணமாக கூச்சலிட்டார்கள். ஊரே திரண்டு வந்தது. மனைவி கணவனை பார்த்து கேட்கிறாள், நீங்கள் தொழுகை நேரத்தில் ஒரு பாம்பு வந்து தன்னுடைய மகனை கொத்தி விட்டது, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள், இதை கூட நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்டவுடனே, மகன் வஃபாத்துடைய செய்தியை கேட்டவுடனே அவர்களுடைய நாவில் வரக்கூடிய ஒரே வார்த்தை, உயிரை கொடுத்தவன் அவன்தான், உயிரை எடுத்தவன் அவன்தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர்.
உயிரை கொடுத்தவன் அவன்தான், அந்த உயிரை எடுத்தவன் அல்லாஹ் தான். என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றினேன். அவனுடைய நாட்டம் இருந்தால் என்னுடைய மகனுக்கு ஆயில போட்டிருக்கலாம். அவனுடைய நாட்டம் இல்லாதனால தான் இந்த விஷ ஜந்து மூலமாக அல்லாஹாலா அந்த மகனுடைய உயிரை அல்லாஹாலா எடுத்து விட்டான். இப்படி நம்பிக்கை, இவ்வளோ ஈமான் அவர்களிடத்தில் இருந்தது. இன்றைக்கி நம்முடைய தொழுகையை பார்த்தா அல்லாஹ் அக்பர், ரொம்ப பொடுபோக்குத்தனமான தொழுகையாக இருக்கிறது. எதுக்கு விழுகிறோம், எதுக்கு எந்திரிக்கிறோம், எதுக்கு குனிகிறோம், அது கூட நமக்கு தெரியலை. நம்முடைய தொழுகையை பார்த்தா காக்கா குத்துற மாதிரி தொழுகையாக இருக்கிறது. அவதியாக தொழுது, அவதியாக எந்திரிச்சு, அவதியாக சலாம் கொடுத்து விட்டு இந்த 2 ரக்காத் தொழுது விட்டு வெளியே போகிறாரு பாருங்கள். மின்னல் வேகத்தில் வந்தார், மின்னல் வேகத்தில் போகிறாரு. மின்னல் வேகத்தில் வந்து மின்னல் வேகத்தில் போகிறாரு. பள்ளியில் உட்கார்ற கூட மனம் நாட மாட்டுது. பள்ளியில் உட்காந்து தொழுகிறது கூட மனம் நாட மாட்டுது. இது காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு கடைக்கு வேலைக்கு போனால் அவ்வளோ வேலை பார்ப்பார். கேட்டு அவர் காசு கொடுக்குறாரு, அவர் சம்பளம் கொடுக்குறாரு, அவர் முதலாளியாக இருக்காருங்க, எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுக்குறாரு, எல்லாமே எனக்கு பார்க்குறாரு. அவர் மேலே உள்ள விசுவாசம், அவர் மேலே இருக்க நம்பிக்கை, இன்றைக்கு நம்மளை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் மீது நம்பிக்கை நம்மள்கிட்ட இல்லையே, அதுதான் கவலையாக இருக்கிறது. நம்முடைய ரப்புல் ஆலமீன் மீது கவலையே கிடையாது. நாளைக்கு அல்லாஹாலா கேள்வி கேட்பான், நீ தொழுதையா என்று முதல் கேள்வி அல்லாஹ் கேட்கக்கூடிய தொழுகை அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு தொழுகையில் கூட ஒருத்தர் தொப்பி போட்டு தொழுதுருக்காரு. தொப்பி கீழே விழுந்துருச்சு, தொப்பி கீழே விழுந்துருச்சு. அந்த தொப்பி எடுத்து மறுபடியும் வைக்கலாமா? வைக்கக்கூடாது. அப்போ அப்படியாப்பட்ட தொப்பி தான் நம்ம போடுறோம், மண்டையில் கூட நிற்க மாட்டுது. இன்னொருத்தர் என்ன தொழுகிறார், அல்லாஹ் அக்பர் கட்டிக்கிட்டு, அல்லாஹ் அக்பர் கட்டிக்கிட்டு தொழுகிறாரு. செல்ஃபோன் அடிக்குது. ஒரு கை இப்படி எடுத்து பார்த்துட்டு யாருன்னு சொல்லி அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வைக்கிறாரு. இப்படி தொழுகையா? இது எங்கே நம்ம பார்த்துருக்கோம்? இந்த மாதிரி தொழுகையே அதிகமாக தான் இருக்கிறது. இப்போ ஒன்னொருத்தர் தொழுகிறார், அல்லாஹ் அக்பர் கட்டிக்கிட்டு இருக்காரு. தொழுதுகிட்டே இருக்கும்போது அந்த கதவுக்கிட்ட யார் வராரு, யார் போகிறாங்க, இப்படி பார்க்குறாங்க. இது என்ன தொழுகை? அதோட இன்னொரு ஹைலைட்டான விஷயம், பள்ளியில் ஒருத்தர் பொறுப்புதாரி வந்துட்டார். நம்ம பள்ளியில் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். பள்ளியில் ஒரு பொறுப்புதாரி வந்துட்டார். அல்லாஹ் அக்பர் கட்டிட்டார். பார்த்த உடனே அந்த லைட்டை போடலை, இந்த லைட்டை போடலை, ஒரு பக்கம் கையை கட்டிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, அந்த லைட்டை போடுங்க, இந்த லைட்டை போடுங்கன்னு சொல்லி ஒரு கை இப்படி தக்பீரில் இருக்குது. இப்படிலாம் தொழுகை நம்ம எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது மனிதர்களை? தொழுகை நேரத்தில் சஜ்தாவுடைய இடத்துல தான் நம்முடைய பார்வை இருக்கணும். எங்கே இருக்கணும்? சஜ்தாவுடைய இடத்துல தான் அந்த பார்வை இருந்தால் தான் அந்த தொழுகை சரியாக இருக்கும். நம்முடைய எண்ணங்கள் ஃபுல்லாக வேறு பக்கம் இருக்கிறது. அந்த தொழுகையில் கூட ஒரு நிலையான தொழுகை நம்மள்கிட்ட இல்லையா? இதுதான் கவலையாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒருத்தர் தொழுதுகிட்டு இருக்காரு. ஒரு லைலாவுடைய நினப்பில் என்ன செய்கிறாரு, அந்த தொழுகையாளுடைய நடுவில் போயிட்டார். தொழுகையாளியை தொழுகை விட்டு வந்து பலார்னு ஆரம்பிச்சிட்டாரு. அவரை, நான் தொழுதுகிட்டு இருக்கேன், முன்னாடி போகலாமான்னு கேட்டார். நான் தொழுதுகிட்டு இருக்கேன், நீ முன்னாடி போகலாமா என்று கேட்குறாரு. அப்போ அடி வாங்கினவர் சொன்னாராம், நானே ஒரு சிந்தனையோடு, என்னுடைய காதலியுடைய சிந்தனையோடு நான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன நடக்குது எனக்கே தெரியலை, நீங்கள் இருக்கிறது கூட எனக்கு தெரியலை. அப்போ அவர் கேட்ட கேள்வி எப்படியாப்பட்ட கேள்வி, நீங்கள் தொழுகிறீங்களே அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுதீங்களா, இல்லை என்னையும் பார்க்குற மாதிரி தொழுதீங்களா கேட்டார். எப்படி கேட்டார்? அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி தொழுதீங்களா, இல்லை என்னையும் பார்க்குற மாதிரி தொழுதீங்களா கேட்டார். அப்போ உங்களுடைய தொழுகையில் கூட ஒரு ஓர்மை இல்லையே, அப்போ உங்களுடைய தொழுகையில் என்ன ஃபாய்தா இருக்குது என்று கேள்வி கேட்டார். இந்த மாதிரி பல வரலாறுகள் நமக்கு சான்றாக சொல்லப்படுகிறது. அப்போ வஸ்தாஈனு பிஸ்ஸப்ரி, பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொன்னார்கள். எந்த ஒரு கஷ்டம் நிகழ்ந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் வந்து தொழுது அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி கிடைத்தது. இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? தொழுகை கூட இந்த மொஹல்லா வாசிகளை பார்த்து நான் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த மொஹல்லா வாசிகள் பள்ளிக்கு வந்தால் பள்ளி ஆபாதாகிவிடும், பள்ளி ஆபாதாகிவிடும். ஆனால் இந்த மொஹல்லா வாசிகளுக்கு அந்த பள்ளி இருக்கிறது, எல்லா வசதியும் கிடைக்கிறது.
இருந்தும் கூட பள்ளியுடைய தொடர்பு இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, இதை விட கேவலமான விஷயம் வேறு எதுவும் கிடையாது. உருதுல ஒரு கவிஞர் சொல்வார்கள், மஸ்ஜிதோ பர்லி ஷப்பர் மே ஈமான் கி ஹராரத் வாலோனே மன் அப்னா பாபி புரானா ஹே பர்சோं तक நமாசி ந பன் சகா. பள்ளிவாசல் கட்டணும் உங்கள்கிட்டலாம் சந்தா வாங்கியிருக்கோம். பள்ளிவாசல் விசாலமாக கட்டணும், விசாலமாக ஆக்கணும். நீங்கள்லாம் பள்ளியில் வந்து தொழுகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய வீட்டில் கதவு தட்டிலாம் சந்தா கேட்டிருக்கோம். எங்களுடைய ஈமான் எப்படி இருக்குது? பள்ளிவாசல் கட்டணும், ரொம்ப பெருசாக கட்டணும், இங்கே முஹல்லா வாசியில் வந்தால் இடம் பத்தாது, இந்த கவலை எங்கள்கிட்ட இருக்குது. கடைசி வரைக்கும் தொழுகாலியாக ஆக முடியலையே, இந்த கவலை தான் எங்களுக்கு அதிகமாக இருக்குது. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பள்ளிக்கு வந்து தொழுவுங்க. உங்களை 5 நேரம் பள்ளிவாசலே கிடங்க நாங்கள் சொல்லலை. ஃபஜருக்கு டைம் கிடைச்சா வந்து தொழுவுங்க, இஷாக்கு டைம் கிடைச்சா வந்து தொழுவுங்க. ஏன்னா அந்த நேரம் உங்களுடைய வியாபார நேரம். இரவு நேரத்தில் எல்லாமே வீட்டுக்கு வந்துடுவீங்க. ஆனால் அந்த நேரத்தை கூட நீங்கள் பயன்படுத்தி கூட உள்ளே வர்றதுக்கு தயாராக இல்லையே, இதுதான் எங்களுக்கு கவலையாக இருக்குது. அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நீங்கள்லாம் எங்களுடைய குடும்பத்தார்கள் தான், வேறு யாரும் கிடையாது. நீங்கள்லாம் எங்களுடைய குடும்பத்தார்கள் தான். இந்த குடும்பத்தார்களை பாதுகாக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? இமாமுக்கு தான் இருக்குது. அப்போ உங்களை நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறவுடைய கேடயத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். அது மறுமை நாளில் வந்து பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் ஒன்றுமே சொல்லல ஜர்த்து, எங்களுக்காக எதுவுமே பேசலை, நான் எங்களை பார்த்துருப்பீங்க, தொழுகை வாங்க, பள்ளி தொடர்பு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி விஷயம் நீங்கள் சொல்லலைன்னு சொல்லி மறுமை நாளில் வந்து பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா எங்களுடைய கடமை உங்களுக்கு எத்தி வைப்பது தான். அதை புரிந்து நடப்பது உங்களுக்கு மீது கடமையாக இருக்கிறது, ஃபர்லாக இருக்கிறது. இந்த ஃபர்லான தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு அடியான் சஜிதா செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த அடியான் இறைவனுக்கு நன்றி செலுத்தி விட்டார்கள். இரண்டாவது விஷயம், ஒரு அடியான் தொழுகிறார்கள் என்று சொன்னால் முந்திய செய்யக்கூடிய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூன்றாவது விஷயம், 2 தொழுகை யாருக்கு கஷ்டமாக இருக்கும் என்று சொன்னால், இஷாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும் நயவஞ்சர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நயவஞ்சர்களா இல்லை நல்லவர்களா என்ற தீர்ப்பை நீங்களே வச்சுக்கோங்க. இந்த தீர்ப்பை உங்களிடத்தில் விட்டு விடுகிறேன். அப்போ அந்த நயவஞ்சகத்தனம் உள்ளத்தில் வரக்கூடியவர்களுக்கு 2 வக்து தொழுகையே சரியான முறையில் தொழ மாட்டார்கள். யார் சொன்னார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 4ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தொழுகுங்க, ஒழு செய்யுங்க. மறுமை நாள் ஒரு நாள் வரும், அந்த நாள் எல்லா நபிமார்களிலிருந்து அந்த இடத்தில் நிறுத்தப்படும். சில நபர்களை அழைத்து வரப்படும், கை கால் முகம் அனைத்துமே ஜொலிக்கும். எப்படி ஜொலிக்கும் என்று சொன்னால், சூரியன் நட்சத்திரத்தை போல மின்னுவார்கள், ஜொலிப்பார்கள். ஒன்னொரு மனிதர்களை கூட்டு வரப்படும், அவர்களுடைய தலையை பார்த்தா உயரமான தலையாக இருக்கும். மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள், இவர்கள் யார் என்று கேட்பார்கள். இவர்கள் யார் என்று கேட்கும் பொழுது சொல்லப்படுகிறது, யார் நல்ல முறையில் ஒழு செய்து தொழுதார்களோ அவர்களுடைய முகம்தான் இந்த சூரியனும் இந்த சந்திரனும் போல அவர்கள் ஜொலிப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து 5ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் தொழுகை வருகின்றார்களோ அவர்களுக்காக ஒரு கதவு திறக்கப்படுகிறது, அந்த கதவுடைய பெயர்தான் ஜன்னத், சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு 6ஆவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு சஃப்புக்கும் 10,000 மலக்குமார்கள் இருப்பார்களாம். ஒவ்வொரு சஃப்புக்கும் 10,000 மலக்குமார்கள் இருப்பார்கள்.
அப்போ அந்த 10,000 மலக்குமார்களும் இந்த அடியார்களுக்காக, இந்த இபாதத் செய்யக்கூடியவர்களாக, இறைவனுக்காக 5 நேரம் தொழக்கூடியவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அருமையான இந்த சுப செய்தியும் இந்த உம்மத்துக்கு எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய பாக்கியமான அந்த விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் பள்ளியுடைய தொடர்பு வைத்து 5 நேரம் தொழக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். பள்ளியோட தொடர்பு வைத்து 5 நேரம் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். 6வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொடுபோக்குத்தனமாக தொழக்கூடியவர்களுடைய தொழுகையை எப்படியான அவர்களுடைய முகத்தில் பழைய துணியை எரிஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல அந்த தொழுகையை இறைவன் தூக்கி எறிந்து விடுகிறான். அந்த தொழுகையில் எந்த விதமான பலனும் கிடையாது, எந்த விதமான ஃபாயிதாவும் இருக்காது, எந்த விதமான நன்மையும் அடைய மாட்டார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு 7வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக சஜ்தா செய்கின்றார்களோ அந்த அடியானை பார்த்து ஷைத்தான் அழுது கொண்டிருக்கிறான். என்ன சொன்னார்கள்? ஷைத்தான் அழுது கொண்டிருக்கிறான், அவர்களை விட்டு தூரமாகி ஓடிக்கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் ஹதீஸில் சொல்லிவிட்டு இந்த இடத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதனை அல்லாஹ் அக்பர் கட்டும் வரைக்கும் அந்த ஷைத்தான் வஸ்வசாவை போடுகிறான், உள்ளத்தில் குழப்பத்தை உண்டாக்குகிறான், ருக்குவிலும் குழப்பத்தை உண்டாக்குகிறான், நிலையிலும் குழப்பத்தை உண்டாக்கிறான். இந்த அடியான் சஜ்தா செய்த உடனே அவனுடைய நாவில் வரக்கூடிய ஒரே வார்த்தை, நான் ஒரு சஜ்தா செய்யாதனால இந்த புனிதமான இந்த அந்தஸ்தை மிக்க எல்லா கண்ணியம் மிக்க எல்லாமே ஆசைப்படக்கூடிய அந்த இடத்தை விட்டு அவனை இறைவன் அப்புறப்படுத்தினானே, வக்கான மினல் காஃபிரீன், நீ நிராகரிக்கக்கூடியவனாக மாறிவிட்டாயே, அந்த ஒரு சஜ்தா செய்யாதனால அந்த புனிதமான அந்த சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு என்னை தள்ளிவிட்டான். ஆனால் இந்த அடியான் ஒரு சஜ்தா செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று சொர்க்கத்துடைய அந்தஸ்தை இவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப அந்த சஜ்தாவில் ஷைத்தானுடைய ஆதிக்கம் இருக்காது. எதுல இருக்காது? சஜ்தாவில் யாருடைய ஆதிக்கம் இருக்காது? இப்லீஸுடைய ஆதிக்கம் இருக்காது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷைத்தானுடைய முகம் கூட இருளாக மாறக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த சஜ்தா தான். அடுத்து பார்ப்போம். 8வதாக, யார் தொழுகையை சரியான முறையில் சஜ்தா செய்கின்றார்களோ அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து இறைவன் அவர்களை பரிசுத்தமானவர்களாக ஆக்குகிறான் என்று சொல்லிவிட்டு 10வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், தொழுகை இஸ்லாஹ் ஒரு மனிதனை சரி செய்கிறது, சீராக்கிறது, உயர்வாக்கிறது, கண்ணியத்தை அளிக்கக்கூடியதாக இறைவன் வைத்திருக்கின்றான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகை விஷயத்தை சொல்லிவிட்டு 11வதாக சொன்னார்கள், ஒருவன் திருடுவதற்காக பள்ளிக்கு வந்தாலும் அவன் ஏனோ தானமாக தொழுதாலும் அந்த தொழுகை கூட அந்த திருட்டுத்தனத்தை விட்டு அவனை பாதுகாக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். உதாரணமாக பாருங்க, பள்ளிக்கு தொழுக வரக்கூடியவர்களுடைய பெயர் தொழுகாளி, ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் ஹாஜி, போர் செய்யக்கூடியவர்களுடைய பெயர் காசி, போர் செய்யக்கூடியவர்கள் பேர் காசி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களுக்கு ஒவ்வொரு பேர். இதே பள்ளிக்கு ஒருத்தர் செருப்பை திருட வரக்கூடியவர்களை பார்த்தாலும் கூட இவர் தொழுக வந்தவர்கள் என்று தான் சொல்லுவோம் ஒழிய இவர் செருப்பை திருடக்கூடவர் என்று நாம் சொல்ல மாட்டோம். இப்போ இந்த பள்ளிக்கு யார் வந்தாலும் கண்ணியம்தான் கிடைக்கிறது. இந்த பள்ளியில் யாரையும் யாரும் இழிவுபடுத்த முடியாது, யாரையும் யாரும் கேவலமும் படுத்த முடியாது. அதுதான் சொல்லப்படுகிறது. இந்த பள்ளிக்கு திருடக்கூடிய எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்தாலா எந்த அளவுக்கு பாதுகாக்கிறான், அவர்களை உயர்ந்தவன் என்றுதான் இறைவன் பாதுகாத்துக் கொள்கிறான். அடுத்து சொன்னார்கள் 12வதாக, இந்த தொழுகை இருக்கிறது, தொழுகையும் இருக்க வேண்டும், தொழுகையோட ஃபிக்ரும் கவலையும் இருக்க வேண்டும். இந்த கவலையும் இந்த ஃபிக்ரும் இருந்தால் அவருடைய அனைத்து நாட்டங்களையும் அல்லாஹ்தாலா நிறைவேற்றுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். 12வதாக சொன்னார்கள், தொழுகை என்பது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். தொழுகை என்பது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். ஈமான் இருந்தால் அவர்கள் அடுத்து எங்கு வரணும்? தொழுகைக்கு தான் வந்து ஆகணும்.
ஒன்றாவது கலிமா, ரெண்டாவது தொழுகை. 5 விஷயத்தை நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். அப்போ அந்த ஈமானுடைய அலாமத், ஈமானுடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அந்த ஈமானுடைய அடையாளத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. 13ஆவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகையை அதிகமாக சிந்தனையோட தொழுவுங்க. என்ன சிந்தனையோட? உலகத்துடைய சிந்தனை இல்லை, அல்லாஹ் என்னை பார்க்கிறேன், அல்லாஹ் நான் பார்க்கிறேன், இந்த மாதிரி தொழுது கொள்ளுங்கள். இந்த எண்ணத்தை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வாருங்கள். தொழுகையின் மூலமாக 14ஆவதாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரஹமத்தே ரஹமத்து தான், அந்த ரஹமத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு 15ஆவதாக சொன்னார்கள், அஃஸல் தரின் உயர்ந்த அமல் எது இருக்குன்னு சொன்னால் அது தொழுகை தான் என்று சொன்னார்கள். 16ஆவதாக சொன்னார்கள், 7 வயது ஆனவுடனே பிள்ளைகளுக்கு தொழுகும்படி ஏவுங்கள், 10 வயசு ஆனாலே அவர்களை அடித்து தொழ வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கி பிள்ளைகள் தொழுகிறாங்க, பெற்றோர்கள் தொழகவில்லை. பெற்றோர்களை அடிக்கவா முடியும்? பள்ளியில் பார்த்தா சிறு பிள்ளைகள் தான் அதிகமாக இபாதத் தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அதிகமாக வரக்கூடியவர்கள் சிறார்களாக தான் இருக்கிறார்கள். பெரியவர்களை காண முடியவில்லை, ஒரு போஸ்டர் தான் ஒட்டணும். அந்த அளவிற்கு நமக்கு என்ன செய்கிறது? அப்போ சிறார்கள் தொழுகின்றார்கள், பெரியவர்கள் என்ன செய்யவில்லை? பள்ளிக்கு தொடர்பு வைக்கவில்லை. இந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை பாருங்கள், 7 வயசானவுடனே தொழுகை ஏவுங்க, 10 வயசு ஆனாலே அடித்து தொழ வையுங்கள் என்று ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா எண்ணத்தில் பரக்கத்து வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், ரிசுக்கில் பரக்கத்து வேண்டும் என்று சொன்னால் தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள் என்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகாக சொல்லிவிட்டு, அடுத்து ஒரு மனிதனுடைய துவா கபூல் ஆகணுமா, ஒரு மனிதனுடைய துவா கபூல் ஆகணுமா, அது தொழுகையை கொண்டுதான் அந்த மனிதனுடைய துவா கபூல் ஆகும். ஒரு மனிதனுக்கு 2 ரக்காத் தொழுதால் அவர்கள் சொர்க்கவாசி என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுப செய்தியை சொல்லிவிட்டு, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் சொல்வார்கள், யார் தொழுகின்றார்களோ அல்லாஹ்வுடைய அர்ஷில் இருக்கக்கூடிய அனைத்து மலக்குமார்களும் இந்த அடியார்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்வார்கள், யார் தொழுகின்றார்களோ அவர்களுடைய நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும், அதே போல அவர்கள் நாளை மறுமை நாளில் உயர்ந்தவர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். தொழுகை என்பது உயர்ந்த இபாதத்தாக இருக்கிறது. தொழுகக்கூடியவர்களுக்கு தீய எண்ணங்களை விட்டு இறைவன் பாதுகாத்து அவர்களை பரிசுத்தமானவனாக ஆக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுக்கு பிறகு ஒரு 10 விஷயத்தை நாம் பார்ப்போம். இந்த தொழுகை என்பது நோயை விட்டு பாதுகாப்பு அளிக்கிறது. 10 விஷயம் தொழுகை. அதே போல இந்த தொழுகை யார் இருக்கிறது, இந்த உலகத்திலேயும் அவர்களுக்கு கண்ணியம், மறுமையிலும் அவர்களுக்கும் கண்ணியம் பெறுவார்கள். 2ஆவதாக அவருடைய முகத்தில் ஒளி என்ற பிரகாசத்தை இறைவன் கொடுக்கிறான். 3ஆவது அவர்களுக்கு வரக்கூடிய நோய்களை விட்டு இறைவன் பாதுகாப்பு அளிக்கிறான். 4ஆவதாக அல்லாஹ்வுடைய ரஹமத் அவர்களை சூழ்ந்து இருக்கும் என்று சொல்லிவிட்டு 5ஆவதாக சொன்னார்கள், அவர்கள் கேட்கக்கூடிய துவா கபூல் ஆகும். அந்த தொழுகை தான் அஸ்ஸலாத்து மிஃப்தாஹுல் ஜன்னா, தொழுகை என்பது சொர்க்கத்துடைய திறவுகோல் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போல இந்த தொழுகை நாளை கபருக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு நண்பனாக வரக்கூடியது இந்த தொழுகை தான். எல்லாமே போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வருவோம், எல்லாமே போய் அடக்கம் பண்ணிட்டு துவா செஞ்சுட்டு தான் வருவோம். ஆனால் இந்த தொழுகை அவர்களுக்கு நண்பனாக, ரஃபீக் என்று சொல்லப்படுகிறது, தோஸ்தாக, ஃப்ரெண்டாக அந்த தொழுகை அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொன்னார்கள், யார் தொழுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் ஹூரின்களோடு இருப்பார்கள், அந்த ஹூரின்கள் அவர்களுக்காக விதவிதமான உணவுகளை கொடுப்பார்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். தொழுகை என்பது எல்லா ஆஃபாத், எல்லா விதமான ஆபத்துக்களை விட்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ்வுடைய பிரியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றெல்லாம் சிறப்பான விஷயத்தை நாம் பார்த்தோம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினர்களே, இந்த தொழுகை இருக்கிறது பாவங்களை மன்னித்துவிட்டு இந்த அடியானுக்கு தரஜாத் என்ற உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன்,
அதே போல தொழுகாளிகளுக்கு இந்த உலகத்தில் எந்த விதமான கவலையும் பயமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், தொழுகாளியுடைய முகத்தில் பிரகாசம் இருக்கும், இதுதான் அவருடைய அடையாளமாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடுத்து ஒரு ஹதீஸில் பார்ப்போம், ஒரு அடியான் மலை பகுதியில் பாங்கு சொல்லிவிட்டு அவர்கள் தனிமையாக தொழுதால் அவர்கள் சொர்க்கவாசி என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையுடைய சிறப்புகளை பற்றி 2 வாரங்கள் பார்த்தோம். அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் தொழுகை இல்லாதவர்களுடைய தண்டனைகளை பற்றி பல ஹதீஸ்களை உங்களுக்கு முன்னால் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவர்களையும் தொழுகக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் கொள்ளுங்கள்.